மக்களை திசை திருப்புறதுக்காக தான் இப்போ டிவிகேவுடைய அமைச்சர் கில்லி சரத் அவரோட வீடியோவை வந்து திமுக வைரல் பண்ணிட்டு இது சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? திருச்சி கிழக்குல வந்துட்டு ராகவா லாரன்ஸ் வந்து போட்டி போட போறாரா இல்லையா, என்னதான் சொல்ல வர்றாரு, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத் அவரோட வீடியோ தான் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா போராட்டம்லாம் பண்ற அளவுக்கு கொந்தளிச்சு போயிட்டாங்க. அவரை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்ப வந்து அவர் தப்பு பண்ணிருக்காரா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கான விசாரணை அப்படிங்கிறது நடக்கணும். அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவர் மேல வந்துட்டு கண்டிப்பா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு திமுக மக்களை எந்த அளவுக்கு வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கில்லி சரத் அவர் வந்து மக்களுக்காக இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்ட் தாம்பரத்தோட சப்வே 2018ல வந்து ஓபன் பண்ணாங்க. யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களாகிய நமக்காக தான். ஆனா 2023ல வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம் எப்படி எந்த அளவுக்கு இருக்கு தெரியுங்களா? ரொம்பவே கேவலமா கலீஜா இருக்கு. ஆனா இன்னைக்கு அது வந்துட்டு பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. அங்க வந்து யூஸ் பண்ற மாதிரியான இதுவும் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கில்லி சரத் அவர் தான் வந்துட்டு தாவேகாவுடைய அமைச்சர். இது மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால ஒரு சின்ன பையன் வந்து பேசியிருக்கான். எங்க ஏரியால வந்துட்டு சாலை வசதிகள்லாம் வந்துட்டு சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அங்க இருக்க மக்களை போயிட்டு அவர் சந்திச்சு கூடிய சீக்கிரத்திலேயே இங்க சாலை வசதிகள் எல்லாம் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அங்க இருக்க மக்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்துட்டு ரொம்பவே வேதனையா இருந்தது. இது வரைக்கும் நாங்க வந்துட்டு இது சம்பந்தமா எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனா யாருமே இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களை போய் தாவேகா அமைச்சரான கில்லி சரத் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 வருஷமா அடிப்படை வசதி, மக்களுக்கோட அடிப்படை வசதி என்ன, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, எந்த ஒரு வசதியுமே இல்லாம அங்க இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவர் வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க, ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ ரீசெண்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு வந்துட்டு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட பேரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி கூட்டத்துல ஒரு தீர்மானம்லாம் வந்து நடந்துச்சுல்ல. சோ அவங்களுடைய அப்பாவான வரதராஜன், அவங்க அம்மா கீதா, அவங்கள போயிட்டு நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறதையே வந்துட்டு காது கொடுத்து கேட்கறது இல்ல. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கண்டுக்காம அவங்க வந்துட்டு தேர்தல் அப்போ அவங்க மக்களுக்காக இதை கொண்டு வர்றேன் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாம நிறைய விஷயங்களை வந்துட்டு தாவேகாவுடைய ஆட்சியில, அதாவது தலைவன் எவ்வளியோ அந்த வழியில தான் வந்துட்டு அமைச்சரா இருக்கட்டும் எம்எல்ஏ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. கில்லி சரத் அவர்கள் வந்துட்டு தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதை யாருமே வந்துட்டு சோசியல் மீடியால அவ்வளவு பெருசா எதுவுமே வந்து பேசப்படல. இன்னைக்கு அவர் வந்து ட்ரக் ஒன்னு யூஸ் பண்ணாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு அவரை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் திமுக வந்து இந்த அளவுக்கு போராட்டம்லாம் நடத்துற அளவுக்கு பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த பார்த்தா உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு. இந்த போராட்டத்தை யார் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா சேகர் பாபு அவர்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சிரிச்சிட்டு இதெல்லாம் கடந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது அவர் மக்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து நேரடியா சிரிச்ச முகமா ஏதாவது பேசி அவரை பார்த்திருக்கீங்களா? மக்களை பார்த்தாலே வந்து முறைக்கிறது. மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் திமுகவுடைய ஆட்சியில மக்கள் வந்து எத்தனையோ போராட்டம் நடத்தினாங்களே, அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆதரவா நீங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிருக்கலாம். திமுகவுடைய ஆட்சியில நடந்த குற்றங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாமே. அப்பெல்லாம் எதுவுமே பண்ணாத நீங்க இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வீடியோ வச்சுட்டு இவங்க கொடுக்குற அலப்பறை இருக்குல்ல, அது வந்து தாங்கவே முடியல. சரி, ஓகே, எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட எத்தனை விஷயங்களை வந்து அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? தாவேகா ஆட்சியில வந்ததுக்கு அப்புறமா சிஎம் விஜய் அவர்கள் கூட இப்ப சட்டப்பேரவையில சொல்லியிருந்தாங்க, நாங்க யாருமே ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்றவங்களையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி யாரு ஊழல் பண்ணிருந்தாலும் அவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி திமுகவோட ஆட்சியில யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட லிஸ்டா வந்துட்டு வெளியே வந்துட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா ஏவா வேலு அவருடைய இங்க இருக்க வீடான ஆழ்வார்
ஜோலார்பேட்டையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு திருவண்ணாமலையில இருக்க அவருடைய சொந்த வீடு, இந்த மாதிரி 13 இடங்கள்ல வந்துட்டு ரெய்டு போனாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கும்போது அதை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கில்லி சரத் அவரோட அந்த வைரலான ஒரு வீடியோ வந்து வச்சுட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து மூடி மறைக்கிறாங்க. திமுகவுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக் அவர் வந்து 2000 கோடி இந்த போதைப் பொருள் கடத்துறது, பண மோசடி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணாரு. அவர் வந்து ரொம்பவே நெருக்கமா அப்போதைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நெருக்கமா எடுத்துக்கிட்ட போட்டோலாம் வந்துட்டு ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அப்போ எதுக்காக யாருமே வந்துட்டு அப்போ முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல துணை முதல்வரா இருக்கட்டும் அவங்கள வந்து ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப யாருமே எதுக்காக கேள்வி கேட்கல. செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா, அதுல மட்டும் ஊழல் கிடையாது, வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மோசடிகள்லாம் வந்து பண்ணிருக்காரு. அவர் வந்து 15 மாசம் வந்துட்டு காவல்துறையில வந்து உள்ள வந்து ஜெயில இருந்தாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களே, அப்ப எதுக்காக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிருக்கலாமே. அப்ப எதுக்காக யாருமே வந்து போராட்டம் பண்ணல? பொன்முடி அவர்கள் வந்துட்டு மக்கள் வந்து ஓசி பஸ்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு இலவசமா பஸ்ல போறதுக்கான இது திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையாவும் பேசி ஓசி பஸ்ல போறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கிண்டல் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெண்களை வந்துட்டு அவதூறா ஆபாசமா இரட்டை அர்த்தத்துல பேசுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்ப வந்து அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யாருமே வந்து போராட்டம் நடத்தல? இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்கிலையுமே உள்ள போனாரு. அது மட்டும் இல்லாம மணல் கொள்ளையிலையுமே வந்துட்டு அவர் மேலலாம் வழக்கு இருக்கு. அப்ப வந்து சட்டம் தான் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொறுமையா இருந்த திமுக இன்னைக்கு கில்லி சரத் அவரை வந்துட்டு ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இவங்க மட்டும் கிடையாது, KN நேரு அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில 888 கோடி பணி நியமனம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து வாயை திறக்காத திமுக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஒரே ஒரு வீடியோ வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு மூடி மறைக்கிற மாதிரியான வேலைகளை தான் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. எப்ப வந்து இந்த ஊழல் எல்லாத்தையுமே ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்களோ அன்னையில இருந்தே திமுகவோட பெரிய தலைக்கட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ கில்லி சரத் அவர்கள் பண்ணது வந்துட்டு நீ வந்து ரொம்பவே அவருக்கு முட்டு கொடுத்து பேசுற அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கலாம். நான் வந்து அவருக்கு முட்டு கொடுத்தலாம் எதுவுமே பேசல. ஒரு மனுஷன் வந்துட்டு தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து தப்பானவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவர் மக்களுக்காக அவர் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அமைச்சரானதுக்கு அப்புறமாவும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்க. அதை யாருமே வந்துட்டு சோசியல் மீடியால அவ்வளவா எடுத்து பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த ஒரே ஒரு வீடியோ வச்சுட்டு அவருடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கமே டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேப்லெட் வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதுல எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2 வருஷம் ஆச்சு. சோ எத்தனையோ பேருக்கு அவங்க வந்துட்டு டேப்லெட் கொடுத்திருப்பாங்க. அதுல இவருக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பவர் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, இந்த மெமரி பவர், அவர் எப்படி ஞாபகம் வச்சுட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொரு பக்கம் அவருக்கு வந்துட்டு மேரேஜ் பாத்தீங்கன்னா 2021 தான் நடந்துச்சு. 2023 தான் அவங்க வந்துட்டு IPL மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. சோ இந்த 2 வருஷத்துல வந்துட்டு எப்படி குழந்தை பிறந்துச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 நாளா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா எல்லா மீடியாக்கள்லயுமே வந்துட்டு பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதே இல்ல. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் வந்துட்டு திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டமும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ திமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காவல்துறையோட வந்துட்டு சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள வந்து கைது பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு வந்து தாவேகா வந்து அராஜகம் பண்றாங்க. உண்மையை கேட்டா, உண்மையை சொன்னா தட்டி கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பெரிய தப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியிலேயே பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு போராட்டம் ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அனுமதி கொடுக்கணும். அது அந்த அனுமதி அப்படிங்கிறது 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கணும். இப்போ திமுக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அனுமதியே இல்லாம ஒரு இடத்துல போராட்டம் நடத்தும் போது காவல்துறை என்ன இது என்ன திமுக ஆட்சின்னு நினைச்சீங்களா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல்துறை வந்துட்டு அவங்கள வந்து கைது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனலா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கில்லி சரத் அவர்கள் வந்துட்டு பண்ணது வந்துட்டு தப்பு அப்படின்னு விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள்ல தெரிய வரும்போது அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு பக்கம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராகவா லாரன்ஸ் அவர் வந்துட்டு திருச்சி கிழக்குல போட்டி போட போறாரா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ ஒன்னு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல வந்து அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் திருச்சி கிழக்குல வந்துட்டு நிக்க போறது இல்ல, அப்படி நான் நிக்கிறதும் வந்து தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா கட்சிக்காக ஆரம்பத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. காசை கொடுத்துட்டு இங்க வந்து நிறைய பேர் சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அரசல் புரசலா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போது நான் வந்து திடீர்னு வந்து திருச்சி கிழக்குல போட்டி போட்டு அங்க ஜெயிச்சு அதெல்லாம் வந்துட்டு
வந்துட்டு நிலையான தர்மம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் வந்து திருச்சி கிழக்குல தான் போட்டி போட போறது இல்ல, மத்தபடி நான் வந்து அரசியலுக்கு வர்றது கன்ஃபார்ம். ஆனா இப்ப கிடையாது, ஒவ்வொரு அடியா பொறுமையா வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொன்னது அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் வந்து எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த கட்சியில சேர போறாரு, அவருடைய அடுத்த பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அரசியலுக்கே வர வேணாம், உங்களோட பேரை கெடுத்துக்க வேணாம், நீங்க மக்களுக்காக சேவை பண்றீங்கல்ல அதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டா அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததுல வந்துட்டு மக்களை வந்து தெருநாய் அப்படின்னு வந்து அவர் சொல்லல, ஆனா அவர் சொன்னதா சொல்லி ஒரு வீடியோ வேற ஒன்று வைரல் ஆகி அது மூலமா தான் வாங்கின அடினாலதான் இப்போ திருச்சி கிழக்குல இவர் போட்டியிடாம போறாரு அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு திருச்சி கிழக்குல போட்டி போட போறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்து யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், தாவேகா அமைச்சர் கில்லி சரத் அவரை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.